இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எங்களை அதிகமாக நேசிக்கிற என் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்டு தடுமை நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆமீன். நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இளைப்பாறுதல், இந்த அதிகாரத்திலே இந்த இளைப்பாறுதலை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமான இளைப்பாறுதலை நாம் பார்க்க முடியும். ஒன்று சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். நாம் வியாதியினாலே பயங்கரமாக பிடிக்கப்பட்டு அந்த வியாதி நீங்கி நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல், அல்லது கடன் பிரச்சனையினாலே நாம் பாதிக்கப்பட்டு அந்த கடன் நம்மை விட்டு கடந்து போகும்போது நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். இப்படி பலவிதமான இளைப்பாறுதலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் நம்முடைய நித்திய ஜீவனை குறிக்கிறதா இருக்கிறது. இது ஒரு நித்திய இளைப்பாறுதல். இந்த உலகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களிலே இளைப்பாறுதலை தேடுகிறோம், இளைப்பாறுதலை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். ஆகவே அது இரண்டு விதமான இளைப்பாறுதலை குறிக்கிற. ஒன்று அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய இளைப்பாறுதல் ஒன்று. இன்னொன்று நித்தியமாக நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். இந்த எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசித்த இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் நித்தியமான இளைப்பாறுதல், எப்போது நமக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டிய இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது இந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நாம் ஜாக்கிரதையாய் அல்லது கவனமாய் இருந்தால் மாத்திரமே தேவன் நமக்கு தருகிற இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்க முடியும். இந்த இளைப்பாறுதலுக்கு நிழலாட்டமாக ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த
அந்த காரியம் இதற்கு நிழலாட்டமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது உண்மையான இளைப்பாறுதல் அல்ல, அது ஒரு நிழலாட்டமான இளைப்பாறுதல். கானானை சுதந்தரிப்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இளைப்பாறுதல். ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அது நிரந்தரமான இளைப்பாறுதல் அல்ல. இனி வரப்போகிற அந்த நித்திய ஜீவன் அல்லது பரலோக வாழ்க்கை தான் ஒரு உண்மையான இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை குறித்து நாம் வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சில வசனங்களை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவருக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இந்த உலகத்திலே நம்ம கண்ணீர் துடைக்கப்பட்டால் மீண்டும் பல சந்தர்ப்பங்களிலே கண்ணீர் வரலாம். ஆனால் நிரந்தரமாக நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பம் தான் இளைப்பாறுதல். அங்கே வாசித்தோம், அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று வாசித்தோம். இன்னும் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இது பரலோக வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நமக்கு கிடைக்கிறதான அந்த நித்திய ஜீவன், இதைதான் இளைப்பாறுதல் என்று அங்கே எபிரேயரில் நாம் வாசித்தோம். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதே அதிகாரத்திலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலேயே இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆமென். அங்கே வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்ப இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு தேவையானது விசுவாசம். யார் விசுவாசமாய் இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நாம் நம்பி அதை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரலோகம் அது எப்படி இருக்கும், அது உண்மைதானா, இப்படியெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்போ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும்னா முதலாவது தேவையானது விசுவாசம். விசுவாசம் இல்லை என்றால்
நாம் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாது. இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படுகிற கூட்டத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவிசுவாசிகள், பொய்யர், பயப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்படி என்றால் பரலோகத்திற்கு நாம் போக வேண்டுமானால், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவிசுவாசம் நமக்குள்ளே இருந்தாலே நாம் பரலோகம் போக முடியாது. விசுவாசம் நமக்கு மிகவும் தேவையானது. உதாரணமாக எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். இந்த நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 தலைவர்களை தெரிந்தெடுத்து அவன் அனுப்புகிறான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் வேவு பார்க்க போனவர்களுக்குள்ளே எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இல்லாமல் போனது. ஆகவே கர்த்தர் கோபம் உண்டவராகி மோசையோடு அவர் பேசுகிறார், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை. வேவு பார்க்க சென்றவர்கள் அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். ஆமென். என்ன சொல்றாங்க? நீர் எங்களை அனுப்பின அந்த தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல சொல்றாங்க, அந்த தேசத்தை நாங்க பார்த்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. அங்கிருந்து ஒரு திராட்சை கொடியை அவர்கள் அறுத்து கொண்டு வந்தார்கள். அந்த திராட்சை குலையை அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள்? 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே ஒரு திராட்சை குலையை அறுத்து ஒரு தடியிலே கட்டி 2 பேர் அதை தூக்கி கொண்டு வந்தார்களாம். அவ்வளவு பெரிய திராட்சை கொலை. திராட்சை கொலை யாராவது 2 பேர் சேர்ந்து தூக்க வேண்டியது இருக்குமா? இருக்காது. அவ்வளவு பெரிய ஒரு திராட்சை கொலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்ப சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது கனியை பாருங்க, அதுல மாதுளம்பழம் கொண்டு வந்திருக்கோம், அத்தி பழங்களை கொண்டு வந்திருக்கிறோம், திராட்சை பழத்தை பாருங்க, திராட்சை கொலை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் அங்கே ஒரு ஆனாலும் போட்டாங்க. அதுதான் பிரச்சனை. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த வார்த்தை வரும். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இன்னும் அங்கே கீழே வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. இன்னும் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி
இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஏன் இந்த துர்ச்செய்தியை பரப்பினார்கள்? அவர்களுக்குள்ளே அவிசுவாசம். அவர்கள் ராட்சதர்களை பார்த்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிலே கண்ட ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்கள். அவங்களை பார்க்கும்போது, அவர்கள் எங்களை பார்க்கும்போது நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவ்வளவு பெரிய ராட்சதர்களாய் அங்கே இருக்கிறார்கள். நல்ல தேசம்தான், ஆனா இப்படி ஆட்கள் இருக்கிறதுனால அதை நாம் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன், நான் அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க கையில ஒப்பு கொடுப்பேன், அந்த பட்டணங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். அதை இவங்க விசுவாசிக்க முடியல. விசுவாசம் இல்லாதபடினாலே இவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் விசுவாசித்த யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. பாருங்க, காலேபும் யோசுவாவும் நாம் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் இந்த அவனோடு கூட இன்னும் 10 பேர் போனாங்களே, மொத்தம் 12 பேர்ல 2 பேர் நாம் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். 10 பேரும் இல்லை, அந்த ஜனத்தோடு நாம் என்ன செய்ய முடியாது, எதிர்க்க கூடாது என்று சொன்னார்கள். காரணம், இவங்க 2 பேருக்குள்ளும் ஆண்டோட வார்த்தையின் மேல விசுவாசம் இருக்கிறது, ஆண்டோட வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இந்த 10 பேருக்கும் அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதபடினால அவர்கள் அங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது சவுல் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. தாவீதுக்கு விசுவாசம் இருந்தது. கரடியையும் சிங்கத்தையும் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தாவீது சொன்னான். ஆனால் சவுலுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத சவுல் வெற்றியை சுதந்திரிக்க முடியவில்லை. விசுவாசம் உள்ள தாவீது வெற்றியை சுதந்திரித்தான். ஜனங்கள் சொன்னார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொன்னார்கள். விசுவாசித்த தாவீது 10000க்கு சொந்தமானான். விசுவாசியாத சவுலோ 1000க்கு சொந்தமானான். அதே போலதான் இந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த இளைப்பாறுதலை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசம் தேவை. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் விசுவாசம் தேவை. விசுவாசிக்காத இந்த 10 பேர் இன்னும் அவருடைய பேச்சை கேட்ட 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் வனாந்தரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். அதிலே யோசுவாவும் காலேபும் தவிர ஒருவரும் கானானை பார்க்கவில்லை, கானானை சுதந்திரிக்கவில்லை, கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அவர்களுக்கு அன்று அது இளைப்பாறுதலாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதை அவர்கள் காணாமல் பிரவேசிக்காமல் போனார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. இளைப்பாறுதல் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு அடிப்படையாக தேவையானது விசுவாசம். இன்னும் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். பாருங்க, சமாரியாவிலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. சமாரியா பட்டணம் சுற்றிலும் அது அடைக்கப்பட்டிருந்தது, முற்றுகை போடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த சீரியரோட ராணுவம் சமாரியா பட்டணத்தை சுற்றி வளைத்திருந்தபடினாலே
இங்கே ஆகாரம் இல்லை, பயங்கரமான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்படிப்பட்ட இந்த காலத்திலே எலிசா வந்து சொல்லுகிற, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே சொல்லுகிறான். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் என்றால் எப்படிப்பட்ட பஞ்சம்? 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுகளுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். கழுதத்தலை. கழுதை யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஆடு மாடுகளை சாப்பிட்டாங்க, கழுதையே சாப்பிட மாட்டாங்க. ஆனா இங்க என்ன கொடுக்கப்படுகிறது? கழுதை தலைக்கே 80 வெள்ளிக்காசு. அவ்வளவு பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்ச நாட்கள்ல ஒரு செழிப்பு வரப்போகிறது என்று, நாளை ஒரே நாள்ல எப்படி அந்த செழிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவனால நம்ப முடியல. அவன் சொன்ன, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதை கேள்விப்பட்டிருந்த அந்த பிரதானி. அதற்கு அவன் சொன்னான், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். அதே போல அந்த அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். இவ்வளவு நாள் பஞ்சத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ தானியம் கிடைக்கிறது, மாவு கிடைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு அவங்க கூட்ட நெரிசலா அங்க போயிருப்பாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல நெருங்கி மிதித்து அவன் செத்து போனான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னபடியே அவனுக்கு நடந்தது. காரணம், இவன் விசுவாசிக்காததுனால மரணத்தை சுதந்தரித்தான். விசுவாசித்திருந்தால் ஜீவனை சுதந்தரித்திருக்கலாம். யார் விசுவாசித்தார்களோ அவர்கள் நல்ல தானியம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜீவனோடு இருந்தாங்க. விசுவாசிக்காத இவன் செத்து போனான். இப்ப விசுவாசம் இல்லாமல் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் அந்த பரம இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. விசுவாசம் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். ஆகவே ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தியங்களை, அவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு உபதேசங்களை நாம் ஆழமாக விசுவாசிப்போம். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போதுதான் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். 2வது அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீது. அங்கே நான் வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும். முதலாவது தேவை விசுவாசம், 2வது தேவை கீழ்ப்படிதல். நான் வாசித்த 11ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு என்று நாம் வாசித்தோம். ஆகவே கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. கீழ்ப்படிந்தால்தான் இந்த இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தால் அவர்கள் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவே இருந்தார்கள். நாம் இதற்கு முன்பாக தியானித்திருக்கிறோம். மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு சொன்னார். ஒவ்வொரு தலைக்கு 1 ஓமர் அளவு தான் எடுக்கணும், அடுத்த நாளுக்கு சேர்த்து எடுக்கக்கூடாது, ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் அதை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா செஞ்சாங்க. ஒரு ஆளுக்கு 1 ஓமர் தான் எடுக்கணும் அப்படின்னா அதிகமா எடுத்தாங்க. அடுத்த நாள் வரை வைக்க கூடாதுன்னு சொன்னா வச்சாங்க, அது கெட்டு போச்சு. அதே நேரம் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், ஓய்வு நாளுக்கு சேர்த்து
எடுத்து வச்சாங்க, அது கெட்டு போகல. ஓய்வு நாள்ல நீங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா வெளியே போய் பார்த்தாங்க, மன்னா இருக்குதான்ட்டு அங்க இல்லை. இப்படி ஆண்டவர் எதை சொன்னாலும் அதற்கு ஏட்டி போட்டியாக செய்கிற ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள். அதுல பெரும் பகுதி மக்கள் கீழ்ப்படியாதவர்களாகவே இருந்தார்கள். ஆகவேதான் அவர்களிலே அநேகம் பேர் இளைப்பாறுதலாகிய அந்த கானான் தேசத்திலே பிரவேசிக்க முடியவில்லை, அதை அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் 20:24, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால், நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. அவன் பிரவேசிப்பதில்லை. இங்க ஆரோனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மோசையும் கூட அங்க பிரவேசிக்கிறது இல்லை. பாருங்க, இந்த ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், முக்கியமான மனிதர்கள். ஆண்டவருக்கு அடுத்தபடியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆரோனும் மோசேயும் தான் இருந்தாங்க. அவ்வளவு முக்கியமான தலைவர்கள். இந்த ஆரோனும் மோசேயும் கூட எங்க போக முடியலையா? கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. அவன் போக மாட்டான். மோசே பார்த்து சொன்னார், ஆரோன் அங்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்க 2 பேரும் நினைச்சதுங்க, மேரிபாவின் தண்ணீர் கண்டையிலே கீழ்ப்படியல. ஆண்டவர் சொன்னார், கண்மலை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார், இவர்கள் அடித்தார்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படைஞ்சாங்க. எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, அவ்வளவு பாரத்தின் மத்தியிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு விஷயத்துல அவங்க கீழ்ப்படியாமை காண்பித்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. முதல்ல ஆரோன் கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் மோசேயும் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் எப்படியாகிலும் அந்த கானானை என்ன செய்யணும், நான் பார்க்கணும், நான் பிரவேசிக்கிறேன், மன்னிங்க. எத்தனையோ முறை கேட்டான். ஆண்டவர் சொல்லிட்டார், இதை நீ கேட்காத, கண்டிப்பா நீ அங்க போக மாட்ட. கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார், இந்த மலையின் உச்சிக்கு நீ வா, அங்கு சென்று சுற்றிலும் பார், இதுதான் கானான் தேசம், நீ கண்களால் பார்ப்பாய், ஆனால் அதுல நீ பிரவேசிக்க மாட்டாய்ன்னு சொல்லி அங்கேயே அவனை க்ளோஸ் பண்ணிட்டார். அங்கே அவன் மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பாருங்க, ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தான், ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினான், ஆண்டவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்டான், ஆண்டவரோடு உறவாடினான். அவருடைய மகிமையின் மேகத்துக்குள்ளே அவன் பல நாட்கள், பல மாதங்கள் அவன் தங்கியிருந்தான், புசியாமல் குடியாமல் இருந்தான். இவ்வளவு காரியத்தை பார்த்து ஆண்டவருடைய பின் சாயலை பார்த்தான். இதெல்லாம் பார்த்த அந்த மோசே எங்க போக முடியல? கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக இப்படி நடந்தது என்று சொன்னால், நாமும் போகலாம், எப்படியாயிலும் போயிடலாம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டு விட்டுருவாருன்னு சொல்லி நம்மளும் நினைச்சு அந்த இளைப்பாறுதலை இழந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே யாரும் அசால்ட்டா இருக்கக்கூடாது, ஏனோ தானவன் இருக்கக்கூடாது. எப்படி ஆகிலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மளை பரலோகத்தில் விட்டுருவாரு, நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு நம்ம ஏனோ தானவன் வாழக்கூடாது. பாருங்க, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒரே ஒரு சிறிய இடத்துல, ஒரே ஒரு இடத்துல அவங்க ஆண்டவரை விசுவாசியாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் இருந்தபடினாலே அந்த ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இவங்க 2 பேரும் எங்க விடக்கூடாது? கானானுக்குள்ள விடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருந்தார். நாம் அவரையெல்லாம் ஏமாத்திட்டு என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கீழ்ப்படிந்தால்தான் பரலோக ராஜ்யம், கீழ்ப்படியாதவருக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமே இல்லை என்பதற்கு இதைவிட மேலான உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. ஆரோன் முதல் ஆசாரியனாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் மட்டும்தான் போக முடியும். அப்படி இருந்தும் கானானுக்குள்ள அவன் போக முடியல. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் நினைத்து நாம் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்க வேண்டாம். பரிசுத்தம் இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல்
யாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அது பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும், கேட்கிற நீங்களா இருந்தாலும், அல்ல இதை விட பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்கிற எவராயிருந்தாலும் கீழ்ப்படிதல் இல்லாமல் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கவே முடியாது. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் ஆளு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று. போதும். அங்கே இவர்கள் கீழ்ப்படியாமல் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்களே அன்றி அவர்களிலே ஒருவர் கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அவர்களிலே பிரவேசித்தது காலேபும் யோசுவாவும் தான். அவர்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது, அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது, அவர்களுக்குள்ளே தேவனுடைய விசேஷித்த ஆவி இருந்தது. அவர்கள் மாத்திரம்தான் அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களே அவர்கள் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தது. மற்ற எல்லாரும் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்தர யாத்திரை. இந்த வனாந்தர யாத்திரையிலே நாம் முடிந்துவிடக்கூடாது. அதையும் தாண்டி பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆகவே கீழ்ப்படியாத ஒருவரை கூட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஏன்? ஆரோனும் மோசையும் கூட அங்க போகலையே. அப்படி என்றால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன், நித்திய காலமாய் வாழ போகிற அந்த பரலோக வாழ்க்கை, அங்கே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் முற்றிலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். எரேமியாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எரேமியா 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடே பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் பாருங்க, இங்க ரேகாபியருடைய வீட்டிற்கு போக சொல்லுகிறான். அந்த ரேகாபியருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு என்ன செய்? திராட்சரசம் குடிக்க கொடு என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அவன் என்ன செய்கிறான்? அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு குறிக்கப்பட்ட அறையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரர் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னபடியே அவர்களை அழைத்து வந்து யாருக்கு தெரியாம ஒரு இடத்துல அறை, பூட்டப்பட்ட அறையிலே அவர்களுக்கு திராட்சரசம் கொடுத்தான். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? 6ஆம் வசனத்திலே, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். இங்கே அந்த ரேகாப் என்கிறவருடைய தகப்பன் அவர்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருந்தான். நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நியமத்தை அவன் கொடுத்திருந்தான். திராட்சரசம் குடிக்க கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, விதைக்க கூடாது, திராட்சை தோட்டம் நடக்கூடாதுன்னு சொல்லி சில காரியத்தை அவன் சொல்லியிருந்தான். ஆகவே அவர்கள் அவனுடைய தகப்பன் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் இந்நாள் வரைக்கும் என்ன செய்தார்களாம்? செய்து கொண்டு வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம்? திராட்சரசம் குடிக்க மாட்டோம். கொடுக்கறது யாரு? தீர்க்கதரிசியே கொடுத்தாலும் சரி, நாங்க என்ன செய்ய மாட்டோம்?
குடிக்க மாட்டோம். எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். அப்படினால உங்களுக்கு என்ன நடந்துச்சு? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய ராணுவத்துக்கும் சீரியருடைய ராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்றார்கள். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்றார்கள். பாருங்க, கல்தேயருடைய ராணுவம் வந்தது, நேபுகாத் நேச்சார் தலைமையிலே வந்தது, சீரியருடைய ராணுவம் வந்தது. இவர்கள் எல்லாரும் வந்த போதும் இவர்கள் எங்கே குடியிருக்கிறார்கள்? எருசலேமில் தான் இருக்கிறார்கள். அநேகர் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட போதும் இவர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். அந்த இடத்தை சுதந்தரிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை செய்தார். இதை எதற்காக எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார் என்றால், இந்த ரேகாபின் குமாரர்கள் அவருடைய தகப்பனார் சொன்ன வார்த்தையை கடைபிடித்து கை கொண்டு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ, இந்த யூத ஜனங்களோ எனக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த உதாரணமா வச்சு அவர் எருசலேமின் குடிகளோடும் யூத ஜனங்களோடும் எரேமியாவை பேச சொல்லுகிறார். அவருடைய தகப்பன் சொன்ன காரியத்தை அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் என் ஜனங்களும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் ஆண்டவரை மனநோக செய்கிறோம், அவருக்கு மனவேதனை நாம் உண்டாக்குகிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் நமக்காக அந்த இளைப்பாறுதலை தர முடியும்? ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படியும் போதுதான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அரைக்குறையா கீழ்ப்படுகிறவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமீன். நாம் பின்வாங்கி போக கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பின்வாங்க கூடாது. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும், முதல்ல விசுவாசிக்கணும், 2வது கீழ்ப்படியணும், 3வது நாம் பின்வாங்கி போக கூடாது. அப்படி பின்வாங்கி போவோமானால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒரு தீர்மானத்தோடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை விட்டு ஒருபோதும் நாம் பின்வாங்கி போகவே கூடாது. நாம் பின்மாற்றம் அடைவோமானால் நிச்சயமாக இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்க முடியாது. உதாரணமாக ஆதியாகமத்திலே லோத்தின் மனைவியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென். இங்கே லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 பெண் பிள்ளைகளையும் சோதம் குமாரை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், நீ என்ன செய்யாத, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். ஏன் சொல்லாம இருந்திருக்கலாமே, பார்த்து ஓடுங்க. பின்னிட்டு பாராதே. சோதம் குமார பட்டணம் அக்கினியாலும் கந்தகத்தாலும் அழிக்கப்படும் போது
இந்த லோத்துவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. ஆனால் இந்த 4 பேர் அனுப்பிச்சுதாங்க, ஓடுனாங்க, ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இவர்கள் 4 பேர்ல இந்த லோத்தின் மனைவி மட்டும், அவள் பின்னிட்டு பார்த்து, 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தாள். பின்னிட்டு பார்த்தனால் என்ன செய்தா? உப்பு தூணாய் மாறிவிட்டாள், சாட்சியாய் மாறிவிட்டாள். அந்த லோத்தின் மனைவி அந்த பின்னிட்டு பார்த்தபடினால் இன்றைக்கு பின்வாங்கி போறவர்களுக்கெல்லாம் அவள் ஒரு எடுத்துக்காட்டாய் மாறிவிட்டாள். ஆண்டவர் சொன்னார், நீ பின்னிட்டு பார்க்காத, உப்பு தூணாவான்னு சொன்னாரா? இல்ல, பின்னிட்டு பாராதே. அவள் பின்னிட்டு பார்த்தாள். இந்த அநேகர் நாம் இந்த இளைப்பாறுதலை இழந்து போவதற்கு காரணம் பின்வாங்குதல், திரும்பி பார்த்தல், பின்னிட்டு பார்த்தல். பின்னிட்டு பார்த்தல் என்றால் சொன்ன என்ன? பின்வாங்குதல் என்று சொன்னால் என்ன? விட்டு வந்த காரியங்களை மீண்டும் பார்க்கிற அனுபவம், விட்டு வந்த பாவங்களை மீண்டும் செய்கிற அனுபவம். ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று எத்தனையோ காரியங்களை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நாம் விட்டுவிட்டோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடினால இது எனக்கு வேண்டாம் என்று நாம் விட்டு விலகி வந்து விட்டோம். ஆனால் இன்னும் பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் நாம் இருக்கிற இடத்தில் தான் இருப்போமே தவிர பரலோகத்திற்கு போக மாட்டோம். லோத்தின் மனைவி உப்பு தூணாகிவிட்டாள். அவள் நடந்தாளா? இல்ல, அங்கேதான் நின்னா. ஆனால் லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் ஆண்டவர் காண்பித்த இடத்திற்கு கடந்து போனார்கள். ஆண்டவர் நமக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நாம் பின்னிட்டு பார்த்தோமானால் அங்கே நாம் போக முடியாது, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் பின்வாங்காமல் நாம் கடந்து போக வேண்டும். சிலருக்கு பழைய பாவம் எல்லாம், பழைய ஆசை எல்லாம் வந்துடும். ஒரு பழைய பாடல் உண்டு, பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ என்கிற ஒரு பழைய கீர்த்தனை அல்லது ஞான பாடல் என்று நினைக்கிறேன். மிக அழகான ஒரு பாடல். அதுபோல பழைய பாவம், ஏற்கனவே தூக்கி எறிந்த பொட்டு, தூக்கி எறிந்த பூ, தூக்கி எறிந்த நகை நட்டு, இதெல்லாம் பழையபடி ஞாபகம் வந்துடும். அல்லேலூயா. உடனே ப்ரொஃபைல் அதை வச்சிருவாங்க, பழைய பொட்டு வச்ச போட்டோ. ஐயோ, நான் இவ்வளவு பூ வச்சிருந்தேன், இதை எல்லாரும் பார்க்கணும், நான் இவ்வளோ பூ வச்சிருந்தேன்னு பார்க்கணும். ப்ரொஃபைல் எடுத்து வச்சிருவாங்க, நான் இவ்வளோ பூ வச்சிருந்தேன், நான் இவ்வளோ நகை போட்டிருந்தேன், 2 கிலோ நகை போட்டிருந்தேன், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? அதனால நான் என் ப்ரொஃபைலில் வைப்பேன், நான் இவ்வளோ நகை போட்டிருந்தேன் தெரியுமா? இப்படி வந்துட்டாலே பழைய ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஐயோ, நான் அந்த சபைக்கு போயிருந்தா கூட நல்லா பொட்டு பூலாம் வச்சிருந்திருக்கலாமே, இந்த சபையில வந்து இந்த பாஸ்டர் என்னை ஒன்றும் வைக்க விடலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. பாஸ்டர் இருந்தா ஒண்ணு, பாஸ்டர் இல்லைன்னா ஒண்ணு. விசுவாசிகளை பார்த்தா ஒரு வேஷம், விசுவாசி இல்லைன்னா ஒரு வேஷம். ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாஸ்டர் அனுப்பி வச்ச பிறகு இவங்க எல்லாம் வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்க. அது அப்போ வராது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா வரும். இப்படி பொட்டு பூவில் இதே போல நிறைய பாவங்கள், நாம் ஏற்கனவே வேண்டாம் என்று விட்டுவிட்ட பாவங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய ஆசைப்படுகிறோம், மீண்டும் செய்கிறோம், மீண்டும் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம் என்றால் நமக்கு இளைப்பாறுதலிலே இடமில்லை. பின்வாங்கி போனால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? எகிப்தின் வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம், வெண்காயங்களை நினைக்கிறோம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து எப்படி சாப்பிட்டோம் அதை நினைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்க போயிட்டாங்க? வனாந்தரத்துல தான் இருக்காங்க. ஆனா அவங்க மனசு எங்க போயிருச்சு?
எகிப்துக்கு போயிருச்சு. எகிப்திலே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து என்ன செய்தோம், நல்லா சாப்பிட்டோம். இப்ப இறைச்சியை கொடுப்பவன் யார்? அந்த வெங்காயங்கள் எங்கே? வெள்ளை பூண்டுகள் எங்கே? வெள்ளரிக்காய் எங்கே? எகிப்திலே நீ இருக்கக்கூடாது, உன்னை கானானுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தானே ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். வனாந்தர யாத்திரையிலே உனக்கு சில குறைவுகள் ஏற்படலாம், ஒருவேளை தாகம் ஏற்படலாம், ஒருவேளை பசி ஏற்படலாம். ஆனால் நீ பின்னிட்டு பார்க்காதே. இந்த வாழ்க்கை பயணத்திலே என்ன வந்தாலும் பின்னிட்டு பார்க்காதே. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழு. லோத்தின் மனைவியைப் போல பின்னிட்டு பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எகிப்தை நோக்கி பார்த்தால், நீ அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், இச்சித்த இந்த ஜனங்களில் ஒருவரும் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. உங்களுக்கு இறைச்சி வேணுமா? தாரேன். என்ன வேணும் உங்களுக்கு? உடனே இறைச்சி கொடுத்தாரு. தினந்தோறும் சாப்பிட்டால், சாப்பிட்டு இங்கே இரு, நீ அங்க வர முடியாது. பழைய காரியத்தை யோசித்து பார்த்தால் நீ இங்கேதான் இருப்பாய், நீ பரலோகத்துக்கு போக முடியாது. விட்டு வந்த சினிமா, சீரியல், கெட்ட வார்த்தைகள், பொய்கள், களவுகள், அசுத்தமான பாவங்கள், இவைகளை மீண்டும் மீண்டும் நீ நினைத்தால் நீ இங்க இருக்கிற இடத்தில் தான் இருக்க முடியுமே தவிர பரலோகத்திற்கு நீ போக முடியாது. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பின்வாங்கி போகாமல் இருந்தால் மாத்திரமே இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்னது? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் அவள் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க முடியல. மற்றவங்க எல்லாம் சோதம் கமர் அழிந்தாங்க, இவன் இங்க அழிந்தான். இந்த கிறிஸ்தவோட நிலைமை இதுதான். அவன் எல்லாம் உலகத்தை நல்லா அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போறான். நீ உலகத்தையும் சரியா அனுபவிக்காம பரலோகம் இல்லாம அங்கலாய்க்கப்பட்ட நிலைமையில் இருக்க போகிறாய். நரகத்துல போய் அவனாவது நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதை அனுபவிச்சு, அதை அனுபவிச்சேன்னு சொல்லி அவன் நினைக்கலாம். ஒருவேளை நீ ஐயையோ நான் அதை நம்பி இதையும் விட்டுட்டனே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டேன்னு. கதையில ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருந்து பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்றாரு, அனலாயாவது குளிராயாவது இரு, வெதுவெதுப்பா இருக்காதே. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஒண்ணுல நீ போனா பரலோகத்தை நோக்கி போ, இல்லன்னா நீ நரகத்தை நோக்கி போ. ரெண்டுக்கு இடையில இருந்து அங்கலாய்க்கிறது, இங்கே நரகம் அங்கே நரகம். லோத்தின் மனைவி நினைத்துக்கொள், பரிதாபமான நிலைமை. ஒரு பாடல் உண்டு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம் என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். பின்வாங்கி போகிற யார் மேலும் ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆகவே இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு தேவை. இரண்டாவது கீழ்ப்படிதல் தேவை. மூன்றாவது பின்வாங்கி போகக்கூடாது. இந்த மூன்று காரியமும் இதே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்களை மூடி அர்ப்பணிப்போமா? ஆமென். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த இளைப்பாறுதலை சுதந்தரிக்க நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஓரி பகன சகனமா. நமக்காக அழகான ஒரு தேசத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். மகிமையான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஆமென்.
பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நமக்காக ஸ்பெஷலா சிறப்பா நம்மை ஒரு சிறந்த இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஓ ரிபகன சகனமா ரிபிகன சகனமா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். அந்த பரம எருசலேம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரிபிகன சகனமா ரிபிகன மரபகன சகனமா. அந்த பரலோக வாழ்க்கை நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை என்று சொல்லி வாசித்தோமே. அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ரிபகன மரபகன சகனமா. இயேசுவே நீ நல்லவர், நல்லவரே நல்லவரே. அல்லேலூயா அல்லேலூயா. சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். ஆட்டுக்குட்டியானவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். ஆமென். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். மரணமில்லை, அங்கு துக்கமில்லை, அலறுதல் சத்தமோ அங்கு இல்லை. மரணமில்லை, அங்கு துக்கமில்லை, அலறுதல் சத்தமோ அங்கு இல்லை. கர்த்தர் இயேசு எந்தன் கண்ணீர் துடைத்து ஜீவ விருட்ச கனி தந்து நடத்திடுவார். கர்த்தர் இயேசு எந்தன் கண்ணீர் துடைத்து ஜீவ விருட்ச கனி தந்து நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். பாவமில்லை, அங்கு சாபமில்லை, சூரிய சந்திரன் அங்கு இல்லை. ஆமென். பாவமில்லை, அங்கு சாபமில்லை, சூரிய சந்திரன் அங்கு இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சத்திலே ஆடி பாடி என்றும் மகிழ்ந்திருப்பேன். ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சத்திலே ஆடி பாடி என்றும் மகிழ்ந்திருப்பேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். ஆமென். சீயோன் தேசத்தில்